உலகத்திலே இதுவரையிலும் 9000 மொழிகள் பேசப்பட்டிருக்கின்றன. எழுத்து உள்ள மொழி 150 மொழிகள் மட்டுமே. எழுத்து இல்லை என்றால் அதில் புத்தகம் இல்லை என்ற அர்த்தம். புத்தகம் இல்லை என்றால் அது காலப்போக்கிலே அழிந்து போகும் என்ற அர்த்தம். இந்த 150 மொழிகளிலே 2000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி 7 மொழிகள் மட்டுமே. லத்தீன், கிரேக்கம், ஹீப்ரு, சைனம், பாரசீகம், சமஸ்கிருதம், தமிழ். பேச்சு வழக்கில் இருக்கிற மொழி மட்டும்தான் வளரும். சமஸ்கிருதம் தெய்வ பாஷையாகி போய்விட்டது. லத்தீன், கிரேக்கம், ஹீப்ரு, பாரசீகம் அத்துணையும் பேச்சு வழக்கு அழிந்து ஒளிந்து போய்விட்டது. கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று சொல்லப்படுகின்ற செம்மொழி 7 மொழியில 5 மொழி போயிடுச்சு, பாக்கி 2 மொழி. சீன மொழியும் தமிழ் மொழியும். சீன மொழி 2500 ஆண்டுகளுக்கு முன்னது என்று நாங்கள் தான் மூத்த மொழி என்று அவர்கள் இதுவரை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கீழடியில் கிடைத்த சுட்ட ஓட்டிலே கோதை என்று எழுதப்பட்ட எழுத்தினை அமெரிக்காவிலே ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே கார்பன் டேட்டிங் முறையிலே ஆய்வு செய்து பார்த்த போது 3400 ஆண்டுகளுக்கு முன் தமிழ் மொழி மூத்த மொழி என்பது உறுதியாக அறுதியிட்டு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த உலகத்திலேயே மூத்த மொழிக்கு சொந்தக்காரர்கள் நான். அந்த பெண் அதை பேசும்போது உணர்ச்சி பூர்வமாக நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அற்புதமாக தமிழிலே தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்